ஸோ ஒரு மிஸ்கவர்னன்ஸுக்கு மக்கள் ஒரு தடவை கொடுப்பாங்க, 2வது தடவை சான்ஸ் கொடுப்பாங்க, 3வது தடவையும் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அண்ட் மம்தா பானர்ஜி டிட் அ சீரீஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ், நம்ம அதை வந்து பார்த்தோம். அதை பிஜேபி கரெக்டாக அங்கே வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணாங்க, அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாங்க. அண்ட் கண்ணு முன்னாடி நடந்த அநியாயம் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து வேட்டையாடப்பட்டார்கள், அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும். பிஜேபியோட ஒர்க்கர்ஸ் எப்படி வேட்டையாடப்பட்டார்கள் நம்ம பார்த்தோம். பெண்கள் பாதுகாப்பு எப்படி கண்ணு முன்னாடி இருந்துச்சு, அது பிளேட்டண்ட்டாக எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதை கவரப் பண்ண பார்த்தோம், டிஃபெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மெசஞ்சரும் அங்கே கரெக்டாகவும் கிடைச்சாங்க. சுவேந்தியா அதிகாரி மாதிரி ஒரு தலைவர் அங்கே இருந்துக்கிட்டு அதை வந்து கண்டிப்பாக சரியாக எடுத்துகிட்டு போனாங்க. தேசிய தலைமையும் அதுக்கு வந்து ஃபுல்லாக பேக் பண்ணாங்க. நேஷ்னல் மீடியா வந்து அதை பற்றிலாம் பேச ஆரம்பித்தாங்க. சோஷியல் மீடியாவில் அது பெரிய விஷயமா போச்சு. ஸோ இப்படி போகும்போது மக்களுக்கு கண்டிப்பாக அதிருப்தி வருது. அதே மாதிரி அங்கே டீமோகிராஃபியும் நம்ம பார்க்குறோம். ஸோ டீமோகிராஃபி வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு டீமோகிராஃபி இருக்கும்பொழுது அப்போ வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய அச்சத்தை மக்களுக்கு உண்டாக்குகிறது. நீங்கள் இல்லீகல் இதை வந்து இமிக்ரேஷன் ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுவீங்கன்னா அப்போ அங்கே ஒரு அச்சம் வரத்தானே வரும். வராமல் எப்படி இருக்கும்? அதை அவங்க ஸ்ட்ரென்த்தாக நினச்சாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஹிந்து ஓட் பேங்க் வந்து டிவைடடாக இருக்க போது, நம்மளோட ஓட் பேங்க் வந்து சாலிடாக இருக்க போது, அதனால் வரும்போது அன்பிலீவபிள் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. எங்கேயுமே நடக்காத கன்சாலிடேஷன் 90% நடந்திருக்கு.